பாராளுமன்ற உறுப்பினருக்கான விளையாட்டு திருவிழாவின் நிறைவு விழாவில் நம்மோடு கலந்து நம்மளிடத்தில் உரையாற்றியிருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்மளிடத்தில் வீடியோ கான்ஃபரன்ஸில் இருந்தாங்க. நம்மளாம் சின்ன வயசில் புக்ஸில் படிப்போம். பிடி உஷான்னா தங்கமங்கை, ஜிகேலாம் கேட்பாங்க. நம்ம படிக்கும்போது நம்ம ஊர், அது நம்ம பகுதியை சேர்ந்தவங்க, சவுத் பகுதியை சார்ந்தவங்கன்ற அந்த பெருமை, இந்தியாவுக்காக பல்வேறு போட்டிகளில் விளையாடி நமக்கெல்லாம் ஒரு பெருமையை சேர்த்தவங்க, முதலாக ஒரு விளையாட்டு வீராங்கனையே ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய தலைவியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 500ற்கு மேற்பட்டவர்கள் இன்றைக்கு இங்கு இப்பொழுது பரிசு பெற இருக்கிறார்கள். அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுக்கு பரிசு கொடுப்பதற்காக நம்மளுடைய மரியாதைக்குரிய திருமதி பிடி உஷா அவர்கள் நம்மளிடத்தில் இங்கு வந்திருக்கிறார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, இந்தியா இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதத்தை நோக்கி நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம். 2047 நாம் 100வது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது நம்முடைய நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கண்ட கனவு 2000 வல்லரசு பாரதத்தை நோக்கி நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம். நாம் 2047 அடுத்த 23 வருடங்கள் வல்லரசாக இருக்கும் பொழுது இந்த நாட்டை ஆளுகின்ற ஆளுமைகளாக இங்க எதிரில் இருக்கின்ற நீங்க தான் இருக்க போறீங்க. நீங்க தான் இப்ப பெரிய பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டராக, ஆபீசராக, ஜட்ஜஸாக, அரசியல்வாதிகளாக பல்வேறு துறையும் இந்த நாட்டை வழிநடத்தி செல்லுகின்ற அடுத்த தலைமுறையாக நீங்கள் இருக்க போகிறீர்கள். நம்மளுடைய ஒரே லட்சியம், நம்மளுடைய பிரதமருடைய ஒரே லட்சியம், நாம் இன்றைக்கு 2014 நம்மளுடைய நாடு 11வது பொருளாதார நாடாக இருந்தது. இன்றைக்கு நாம் 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருக்கிறோம். 2027 3வது பெரிய நாடாக இருப்போம். 2047 உலகத்திற்கு வழிகாட்டியாக, உலகத்தில் வல்லரசு நாடாக நாம் இருக்க போகின்றோம். சகோதரர்களே, அந்த பாதையில் இன்றைக்கு இந்தியா, பாரதம், நம்மளுடைய நாடு ஒரு புதிய இளைஞர்களை கொண்ட நாடாக, புதிய பாரதத்தை கொண்ட நாடாக பிரதமர் தலைமையில் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, இந்தியா இன்றைக்கு பல்வேறு துறைகளில் நாம் வீறுநாடு போட்டு கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, அந்த வளர்ச்சியில இன்றைக்கு இந்த கேலோ விளையாட்டு திருவிழாவில் கலந்து கொண்டு இந்த பரிசு பெற்றிருக்கின்ற, பங்கு பெற்றிருக்கின்ற, கலந்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் அடுத்த வருஷம் இதே மாதிரி இன்னும் பெரிய அளவில் நாம் இந்த விளையாட்டு திருவிழாவை நடத்துவோம். அதில் நீங்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களும் கலந்து கொண்டு நாம் நம்மளுடைய பாரதத்திற்காக, நம்மளுடைய நாட்டிற்காக, நம்மளுடைய பிரதமர் அவர்கள் சொன்னாங்க, நாம் விளையாடுவது நமக்காக மட்டுமல்ல, இந்த தேசத்திற்காக, நம்மளுடைய தேசிய கொடிக்கு மரியாதையை கொடுப்பதற்காக நாம் விளையாடி கொண்டு இருக்கின்றோம் என்று அந்த ஒரு உத்வேகத்தோடு 2030 நம்மளுடைய காமன்வெல்த் கேம் அகமதாபாத்தில் நடக்க இருக்கிறது. அதுல நம்ம பகுதியிலிருந்து நம்மளுடைய விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய லட்சியம், உங்களுடைய லட்சியம். நாம் அதில் கலந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி 2036 நடக்கின்ற ஒலிம்பிக் போட்டியில இந்த பகுதியிலிருந்து நீங்கள் எல்லாம் பரிசு பெற வேண்டும். அதற்காக நாம் தயாராகும் என கேட்டுக்கொண்டு பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.